Hi guys, நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கேர்ள்ஸ் ஜோன்ல என்ன வீடியோ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அண்ட் டேஸ்டியா அதே சமயத்துல ரொம்ப ஹெல்த்தியா செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசியை நல்லா வறுத்துட்டு ப்ரௌன் கலர் ஆனவுடனே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் வரும். இதால் 2 டம்ளர் நம்மளுக்கு தேவை. வெல்லம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் கோகோனட்டும் வேணும், துருவி வச்சுக்கோங்க. இந்த சொம்பால் 2 சொம்பு தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். இந்த சொம்போடைய அளவு பார்த்தீங்கன்னா 450 ml வரும். இதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சு. இந்த சமயத்தில் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்த்தி இது உடம்புக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, அந்த நம்ம சொன்ன பொரி அரிசி மாவுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த மாதிரி கொட்டி கிண்டிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கிண்டிகிட்டே தான் இதை கொட்டணும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் கொதிச்சக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக்டவுன் டேக்கெலாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ஏன்னா வந்து வெளியில் போய் எதுவும் வாங்க தேவையில்ல. அந்த மாதிரி சமயத்தில் இதை நீங்கள் ஈஸியாகவே செஞ்சு சாப்பிட்றலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாகிடும். இதை விடவும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். உங்களுக்கு வந்து இதை ஒரு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். இது இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். நீங்கள் அப்படியே தான் வந்து செய்யணும். இப்போ வந்து இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஏதோ உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சூடாக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அழகாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதை இப்போ இதை வந்து இந்த மாதிரி கோகோனட்டில் போட்டு எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் உங்களுக்கு பிடிக்கலனா விட்டுருங்க இந்த ஸ்டெப்பை. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த மாதிரி உடைச்சி காட்டுறேன். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட